நீதி தலைவர்கள் 6வது அதிகாரம், நீதி தலைவர்களின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 11 15 வரைக்கும் உள்ள இறை வார்த்தைகள் நாம் வாசிக்க இருக்கின்றோம். முதலாவதாக வார்த்தை 14 நாம் வாசிப்போம். நீதி தலைவர்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். ஓகே. ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், மிதியானியர் கையில் இருந்து இஸ்ரவேலை நீ விடுவிப்பாய். ஓகே, ஆண்டவர் கூறுவது இதுதான். ஆண்டவர் கடைசியாக என்ன சொல்லப்பட்டது? இஸ்ரவேலை நீ விடுவிப்பாய். இல்ல, தொடர்ந்து அந்த வசனம் முடியல. இதோ மனசே உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் ஆண்டவர். அப்பதான் சென்டென்ஸ் முடியுது. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்கிறார் ஆண்டவர். இப்ப மிதியானுடைய வாழ்க்கை, மிதியார்கள் இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில கிதியோன் என்கின்ற ஒரு மனிதனை ஆண்டவரின் தூதர் அவரோடு பேசுகிறார். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஆண்டவருடைய தூதர் கிதியோனை தேர்ந்தெடுத்து உன்னை கொண்டு நன்மை செய்ய போகிறேன், இஸ்ரேல் ஜனங்களுக்கு உன் ஒருவனை கொண்டு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம முதல்ல இருந்து வாசிக்கலாமா? 11வது வசனத்திலிருந்து மைக்ல வாசிங்க. பின்பு ஆண்டவரின் தூதர் ஒபிராவில் உள்ள ஒரு கருவாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். யார் அமர்ந்தது? ஆண்டவருடைய தூதர் எங்க அமர்கிறார்? கருவாலி மரத்தடி. கருவாலி மரத்துக்கு கீழே அடியில அமர்கிறார். அந்த மரம் அபியேசர் குடும்பத்தாரான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மிதியானிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரரே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என கூறி எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானரின் கையில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஓகே, இப்ப வானதுக தூதர், ஆண்டவருடைய தூதருக்கும் கிதியோன் இருவருக்கும் இடையில நடக்கின்ற பகிர்வை தான் நாம் வாசிக்கின்றோம். 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் தூதர் சொல்றார், காட்சி கொடுத்து கிதியோனோடு பேசுகின்றார். அந்த பேசுகின்ற வேளையில நடக்கின்ற சம்பவங்கள் இதுதான். நீ வலிமை மிக்க மாவீரனே அப்படிங்கிறார் வானக தூதர். யாரை பார்த்து? கிதியோனை பார்த்து. அதுக்கு கிதியோன் என்ன பதில் சொல்றாரு? ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிட வேண்டும்? உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறார் என்றால் எதுல எங்களுக்கு நடக்க வேண்டும்? நாங்க அடிக்கடி சொல்றோமே, எங்க இஸ்ரேல் ஜனங்களை எங்களுடைய மூதாதைகள் சொல்கிற போல செங்கடலை கடக்க வைத்தார், பல தீமைகள் வாதைகள் அனைத்திலிருந்து தப்புவித்தார், எங்களை ஆசீர்வதித்தார் என்று மூதாதைகள் காலத்தில் சொல்லப்பட்ட அந்த கடவுள் இப்போ எங்கே போய்விட்டார்? ஏன் அவர் எங்களை கைவிட்டு விட்டார்? இந்த மிதியானிடம் நாங்கள் அடிமைகளாக இருக்கின்றோமே, ஏன் எங்களுக்கு இந்த துன்பம் என்று சொல்லி கிதியோன் ஆண்டவருடைய தூதரை பார்த்து கேட்கிற ஒரு சம்பவத்தை தான் நாங்க பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க 14 ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றுடன் செல்வாய், மிதியானர் கையிலிருந்து இஸ்ரவேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரவேலை விடுவிப்பேன்? இதோ வானசையில் நலிவுற்று இருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டில் நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் இப்ப கிதியோன் என்ன சொல்றாரு? எங்களுடைய வம்சமாகிய அந்த மனாசே குலத்திலேயே நலிவுற்று இருக்கக்கூடிய கடைசியா இருக்கக்கூடியது யாருதான்? எங்க குடும்பம் தான். அந்த குடும்பத்திலே நான் யாரு? நான் தான் கடைசியா இருக்கக்கூடிய ஒரு ஆள். எந்த ஒரு தகுதியும் இல்லாதவன், எந்த ஒரு திறமை கிடையாது, யாருமே மதிக்க மாட்டாங்க, எங்க சந்ததியும் யாரும் மதிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட என்ன போய் நீங்க தேர்ந்தெடுத்து என்னத்தை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி வானக தூதரை பார்த்து கிதியோன் கேட்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால்
நீ தனி ஓர் ஆளாய் மிதியானியரை வெல்வாய் என்றார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பதினால், கூட்டமா சொல்லல, நீ தனி ஆளாக மிதியானை வெல்வாய் அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை எப்ப தேர்ந்தெடுக்கிறாரோ, எப்ப தேர்ந்தெடுப்பாரு? சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள் மத்தியில நாம் வாடி கொண்டிருக்கின்ற பொழுது, அவரை நோக்கி கூக்குரல் இடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து நம் மூலமாய் மற்றவர்களுக்கும் அந்த விடுதலையை அவர் கொண்டு வருவார். அப்படிதான் கிதியோனை கொண்டு இஸ்ரேல் மக்களை விடுவிப்பதற்காக கிதியோனை மட்டும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அவன் மூலமாக நான் இந்த மக்கள் அனைத்திற்கும் விடுதலை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் தனி மனிதனாகிய உன்னை கொண்டு என்ன செய்வேன்? நான் மிதியானியரை நான் வெல்வேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். தொடர்ந்து அடுத்த வசனம், கிதியோன் உம் பார்வையில் எனக்கு தயை கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும். ஓகே, இப்ப கிதியோன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், உண்மையிலேயே நீர்தான் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்ப 11 15 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். ஆக ஆண்டவர் கிதியோனை தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுத்தவர் தனி மனிதனாய் தேர்ந்தெடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலேயோ, நாம் வேலை செய்கிற இடங்களையோ பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் பிரச்சனைகள் மத்தியில மாட்டிக்கொண்டு நாம் தவிக்கின்ற பொழுது பல மனிதர்களை தேர்ந்தெடுத்து நம்மளை காப்பாற்ற மாட்டார். ஒரு மனிதனை கொண்டு எல்லாத்தையும் உருவாக்குவார். அப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள முழுமையான ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டுமானால் யார் தனிமையில அங்க காத்திருந்து விழித்திருந்து ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மூலம் அந்த குடும்பத்துக்குள்ள மாபெரும் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருவதை நாம் பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் கிதியோனை கொண்டு ஒரு மாபெரும் செயலை அவர் செய்கிறார். அப்ப அநேக மக்கள், இஸ்ரேல் மக்களை சொல்லும் பொழுது எல்லாரும் சேர்ந்து வராங்க, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து யுத்தம் செய்து என்ன பண்ணுவோம், மிதியானியரை வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கூட்டம் வருது. அப்ப ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா? இல்லை. அப்ப என்ன செய்யறாரு? எல்லாரையும் கூட்டுவா. எங்க கூட்டுவா? தண்ணீர் ஓடுகின்ற ஆற்றின் அருகில கூட்டுவா. அங்க என்ன பண்ணு, அவங்கள தண்ணியை குடிக்க வை. தண்ணி குடிக்கும் பொழுது 2 விதமான செயல்களை அவர்கள் செய்வார்கள். ஒன்று, நாயை போல அவர்கள் குனிந்து தண்ணீரை நக்கி குடிப்பார்கள். இன்னொன்று, முழங்கால் படியிட்டு தண்ணீரை அவர்கள் குடிப்பார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது யார் நாயை போல குடித்தார்களோ அவர்களை தனியாக ஒதுக்கி வை, அவர்களை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு 300 பேர் அவர்கள் தேர்வார்கள். நாம் வாசிக்கின்றோம் நீதி தலைவர்கள் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல. 7வது அதிகாரம், ஆண்டவர் கிதியோனிடம், நக்கி குடித்த 300 பேர் மூலம் நான் உங்களை விடுவிப்பேன். நான் மிதியானியரை உன் கையில் ஒப்படைப்பேன். மற்ற எல்லா மக்களும் தமக்குரிய வீட்டிற்கு செல்லட்டும் என்றார். ஓகே, மிஞ்சி இருந்தவங்க எத்தனை பேரா? 300 பேர். மிஞ்சி இருந்தவங்க எத்தனை பேரு? 22,000 பேர் திரும்பி சென்றார்கள். அனுப்பினவங்க, வீட்டுக்கு அனுப்பினவங்க எத்தனை பேரு? 22,000 பேரு. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வெறும் 300 பேர். 300 பேர் எப்படி தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர்? யார் நாயை போல தண்ணீரை நக்கி குடித்தார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்தார். ஏன் எப்படி தேர்ந்தெடுத்தார்? அவங்களுக்கு தான் அறிவு கிடையாது. ஏன் அறிவில்லாதவங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார்? அதே அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் கிதியோனை நோக்கி, உன்னுடன் இருக்கும் மக்கள் ஏராளமாய் இருப்பதால் மிதியானியரை அவர்கள் கையில் ஒப்படைக்க மாட்டேன். இல்லையெனில் எம் கையை எம்மை காத்தது என்று கூறி இஸ்ரேல் மக்கள் எனக்கு எதிராய் தற்பெருமை கொள்வர். இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போரில் யுத்தத்துல கலந்து கொண்டு எதிரிகளை வென்று விட்டால், நம்ம சக்தினால நம்ம வென்று விட்டோம் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே தற்பெருமை உள்ள மனிதர்களாய் வாழ்ந்து எனக்கு எதிராய் செயல்படுவார்கள். அது நிகழாம இருப்பதற்கான என்ன பண்ணுவேன்? அவர்கள் மத்தியில் இருந்து எனக்கு யாரும் தேவையில்லை, நீ ஒருத்தனே போதும், ஆனாலும் உனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன பண்றார் ஆண்டவர்? கிதியோனுடைய சேர்த்து 300 பேரை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார். இந்த மக்கள் போதும் இவர்களை வெற்றி பெறுறதுக்கு அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்கள்ல நம்ம நினைப்போம், யார் நமக்கு உதவி செய்ய வருவா, எங்க போனா நமக்கு இந்த பிரச்சனைகள் தீரும், எங்க போனா இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும், சுகம் பெறுவ முடியும் என்று சொல்லி பல நேரங்கள்ல நம்ம எதையாவது தேடி போவோம். அது சக்தி வாய்ந்ததை தேடுவோம். வேளாங்கண்ணி கோயில், எருசலேமில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தேவாலயங்கள்,
அல்ல இங்கிருந்து வேற எங்க போலாம்? வேற எங்க போனா குணம் கிடைக்கும்? வேற எங்க போவீங்க? பாரிஸ் அந்தோனியார் கோயில். அங்க போனாதான் அந்த அந்தோனியார் மட்டும்தான் அவர் உயிரோட இருக்கிறாரு. உலகத்துல எந்த அந்தோனியாருக்கும் உயிர் கிடையாது. அங்கதான் உயிரோட இருக்கிற அந்தோனியார் இருக்கிறார். அவர் போனா கேட்டுருவார். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு நாம் ஓடுகிற இடங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போனாலும் நடக்காது. நீ எங்க உட்கார்ந்து இருக்கியோ வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பக்கத்து வீட்டுல இருக்கிற அம்மா உனக்கு ஜெபிக்கும் போது உனக்கு குணமாகும். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை, மரியே வாழ்க. அப்ப நமக்கு என்ன தேவை? ஆண்டவர் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே வெற்றி கிடைப்பது நிச்சயம். எந்த ஒரு தோல்வி நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, நம்மை அழிக்க முடியாது. நம்மை சூழ்ந்து பல சோதனைகள் சூழ்ந்து இருக்கின்ற பொழுதும், எல்லாம் நம்ம வாழ்க்கையில முடிஞ்சு போயிட்டு நினைக்கின்ற பொழுதும், கடைசி நேரத்துல நம்ம இறந்து புதைக்கப்பட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? மீண்டும் நம்மளை உயிரோடு எழுப்பி நம்மளை கொண்டு உட்கார வைக்க முடியும். முடியுமா? முடியாதா? அவரால் செய்ய முடியும். கூடாதது ஒன்றும் இல்லை. அப்ப அவர் மீது நாம் வைத்திருக்கின்ற விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது, கிதியோனை கொண்டு அவரோடு சேர்த்து 300 நபர்களை கொண்டு மிதியானியரை கொன்று குவித்து இஸ்ரேல் மக்கள் வெற்றி பெற்றவர்களாய் மாற்றினார். அப்ப ஒரு மனிதன் ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. அந்த ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக நீங்க இருக்கிறீர்களா? என் கணவர் வர்றதில்லை, என் பிள்ளைங்க ஜெபத்துக்கு வர்றதில்லை, நாங்க கூடி ஜெபிச்சா இவ்வளவு நல்லா இருக்கும், யாருமே நான் சொல்றதை கேட்க மாட்டேதுங்க அப்படின்னு சொல்லி நான் புலம்புவதை நிறுத்திவிட்டு, நான் ஒரு ஜெப வீரனாக, நான் என் குடும்பத்திற்கு ஒரு சக்கேயுவாக மாறுகின்ற பொழுது என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வருமா? வராதா? ஆனா யார் அந்த சக்கேயு? யாரு பாவி? நம்ம மத்தவங்களை தானே பாவி பாவின்னு சொல்லி பழக்கம். நம்ம பாவம் செய்யணும்னு சொல்ல மாட்டோமே. ஆனா சக்கையை மட்டும்தான் ஒத்துக்கொண்டார். என் மனைவி குற்றம் செஞ்சான்னு அவர் சொல்லவே இல்லை. சக்கை தான் மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்தார். தான்கிற தற்பெருமையிலிருந்து ஒரு கீழே இறங்கி ஆண்டவரை தேடி வந்ததனால் சக்கையின் மூலம் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து சென்றது. இன்று என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிட்டு, ஆண்டவரை என் பலவீனத்தினால என் குடும்பத்துக்கு வருகிற எல்லா தீமைகளிலிருந்து நீ பாதுகாத்தருளும் என்று சொல்லி ஆண்டவற்றை நாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கின்ற பொழுது, நம் மூலமாக நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு மாபெரும் ஆசீர்வாதம், நிலை வாழ்வையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் இந்த புதிய வருடத்தில் நமக்கு சொல்லக்கூடியது அதுதான். நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை தேர்ந்தெடுத்து உன் மூலமா நான் கொண்டு வருவேன் ஆசீர்வாதங்களை. மற்றவங்களுக்காக நீ காத்திருக்காத. அநேக நேரங்கள்ல சொல்லுவாங்க, எப்படியாவது என் கணவர் மனம் மாறுறதுக்காக ஜெபிங்க ஃபாதர், அவர் குடியை விட்டு மாறணும், இதை விட்டு மாறணும், அதை விட்டு மாறணும். வாழ்க்கை ஃபுல்லா ஒரே கண்ணீர் அழுகை. மோனி யாரு? புனித மோனிக்காவை போல பையனுக்காக ஒரே அழுகை. கடைசி இவங்க வாழ்க்கையை பார்த்தா பரிதாபம் ஆயிரும். ஜெபிச்சு இன்னொருத்தவங்களுக்காக ஜெபிச்சு இவங்க வாழ்க்கை பரிதாபம் ஆயிரும். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ ஆண்டவருக்குள்ளாய் அனல் மூட்டப்படும் பொழுது, நீ ஆண்டோடைய தீபமாக ஒளியாக பற்றி எரியும் பொழுது, உன் வீடே சேர்ந்து எரியும் உன்னோட. நீ எதுக்கு மற்றவங்கள் மனமாற்றத்திற்காக ஜெபிக்க கூடாது என்பதல்ல, அவர்களுக்காக ஜெபித்து ஜெபித்து நாம் வேதனையும் துக்கத்துக்குள்ளேயும் பாரத்துக்குள்ளேயும் கடந்து சென்று என்னைக்குதான் அந்த ஆளு மனம் மாற போறார் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வெறுப்பு வரக்கூடிய அளவுக்கு சாத்தான் தூண்டுவதற்கு நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது. அப்ப நம்ம விசுவாச வாழ்க்கையில, நம்முடைய ஜெப வாழ்க்கையில சத்ருவானவன் பல விதங்கள்ல கடந்து வந்து உள்ளே தடைகளை கொண்டு வருவான். அது ஒரு பாதை ஜெபம். நம்மளை அதிகமா ஜெபிக்க வச்சு ஒரு சோர்வு கொடுத்து அவங்க மாறவே மாட்டாங்க. நம்ம ஜெபிக்க இன்னும் அதிகமா தான் பாவம் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு தோணும், என்ன இருந்தாலும் மாறுறதே இல்லையே, ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கவே மாட்டான்னு சொல்லி நமக்கும் ஆண்டவருக்கும் சண்டை வந்துடும். கடைசி பாவம் செய்யற மனுஷன் சந்தோஷமா வந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஜெபத்துல இருக்கும் பொழுது கூட நாம் தெளிவா இருக்க வேண்டும். தூய ஆவினால் தூண்டப்பட்டவர்களாக, அனல் மூட்டப்பட்டவர்களாக, கிறிஸ்துவிற்குள் நிலைத்திருக்கின்றவர்களாக, நாம் ஜெபித்ததை ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று சொல்லி சந்தேகமற்ற மனநிலையோடு நாம் ஆண்டவரை அணுகி சென்று ஜெபிக்க வேண்டும். அவரை அணுகி சென்று ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கிதியோனுக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. எங்கள் மூதாதையர்களை இப்படிலாம் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறாரே, அப்படிலாம் செஞ்சாரு, அந்த கடவுள் இப்ப எங்க போயிட்டாரு, எங்களையும் இப்ப அடிமை நிலைமையில விட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய தூதரோடு பேசி தன்னுடைய விசுவாசத்தை மீண்டும் அவர் புதுப்பித்துக் கொள்கிறார். அந்த ஆண்டவர் தான் இப்ப உன்னோட வந்திருக்கிறார், உன்னோடு பேசுகின்றவர் அவர் தான், உன்னை கொண்டு அவர் வல்ல காரியங்களை செய்ய போகிறார் என்று சொன்ன பொழுது கிதியோன் அதை ஏற்றுக்கொண்டார். அதுதான் ஆண்டவருடைய வல்லமை செயல்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம். இன்று பலவீனமா இருக்கிற நாம, பாவத்தில் இருக்கிற நாம, சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கின்ற நாம, நம்மை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார். அந்த 300 பேரும் தண்ணீரை நக்கி அவர்கள் குடித்தார்கள். அவர்கள் ஞானமற்றவர்கள், அவர்கள் மற்றவர்களை போல புத்திசாலிகள் அல்ல. அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் யாருக்கு மகிமையை கொண்டு வரும்?
கடவுளுக்கு தான் மகிமையை கொண்டு வரும். ஏன்னா அவங்களுக்கு திறமை கிடையாது, அறிவு கிடையாது, எப்படி யுத்தம் செய்யணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. முட்டாள்களை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அதுதான் ஆண்டவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம். அதுதான் இயேசு சொல்கிறார், ஞானிகளுக்கு மறைத்திருந்து சிறு குழந்தைகளுக்கு இவற்றை வெளிப்படுத்தி அவங்க என்ன பண்ணீங்க, ஞானிகளை அவமானப்படுத்தினீரே அப்படிங்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப மறை உண்மைகள் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? சிறு குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஞானிகளுக்கு அது மறைவாக இருந்தது, கண்டுபிடிக்க முடியல யாருக்கும். அப்ப இன்றைக்கும் ஆண்டவர் தாழ்ச்சியில தன்னை தாழ்த்துகின்றவர்கள், தன்னை ஆண்டவருக்கு முன்பாய் ஒப்பு கொடுத்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கின்றவர்கள், விசுவாசத்தில் அவருக்காய் காத்திருக்கின்றவர்கள், அவர்களுக்கு தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார். தன் திட்டங்களை அவர்களுடைய வாழ்விலும் அவர் நிறைவேற்றுவார். இப்ப இதைத்தான் மீண்டுமா நாம் பார்க்கிறோம் இன்னொரு மனிதர் வாழ்க்கையில. இணை சட்டம் 31வது அதிகாரம், இணை சட்டம் 31வது அதிகாரம் 6 - 8 வரைக்கும் உள்ள இறை வார்த்தைகள். ஆக இங்க சொல்லப்படுகிறது, வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நீ நடுங்க கூடாது, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். தொடர்ந்து வாசிங்க. துணிவு கொள். ஓகே, அப்ப ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை தான், ஏனெனில் நீ எதுக்கு பயப்படக்கூடாது, எதுக்கு அஞ்சக்கூடாது, எதுக்கு நீ நடுங்க கூடாது என்றால், உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன்பாக செல்வார், அவர் உன்னை விட்டு ஒரு பொழுதும் விலக மாட்டார், உன்னை அவர் கைவிடவும் மாட்டார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மளோடு இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன இருக்கக்கூடாதுன்றார் ஆண்டவர்? பயங்கிறது வந்துடவே கூடாது வாழ்க்கையில. யாரை பார்த்து நடுங்கிடக்கூடாது. ஐயோ இப்படி பெரிய ஆனாச்சே அப்படின்னு சொல்லி மத்தவங்கள உயரத்துல வச்சுட்டு, மனுஷனை மேல வச்சு, சொத்துக்களை பணத்தை மேல வச்சுட்டு நம்ம தரக்குறைவாக அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. கடவுள் ஒருவர் மட்டும்தான் பெரியவர். மற்ற எந்த ஒரு மனுஷனும் கடவுளுக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. அனைவரும் அற்பமானவர்கள். நாம் எல்லாம் அற்பமானவர்கள், படைக்கப்பட்ட பொருட்கள், படைக்கப்பட்ட மனிதர்கள். நமக்கு முடிவு உண்டு. கடவுள் ஒருவரே நிலையானவர். அப்ப ஆண்டவர் அதான் சொல்ற, நீ எதுக்கும் வாழ்க்கையில பயந்து விடக்கூடாது, எதை பார்த்து நீ நடுங்க கூடாது, எதற்கும் நீ அஞ்சக்கூடாது. ஏனெனில் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நான் உன் தேவனாகிய ஆண்டவர் உனக்கு முன்பாக உன் பாதையில் செல்வேன். ஆண்டவரை நம்ம பாதையை ஆயத்தப்படுத்தி நமக்கு முன்பா போயிட்டு இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நமக்கு முன்பாய் போகின்ற பொழுது, அவர் நம்மை விட்டு விலகாதபடி நம்மோடு இருக்கின்ற பொழுது, அவர் நம்மை கைவிடாதபடி நம் கரங்களை பிடித்து அவர் வழி நடத்துகின்ற பொழுது, வாழ்க்கையில ஒரு பொழுதும் பயங்கிறதோ கலக்கம்ங்கிறதோ, இது எப்படி சரியாகுமோ ஆகலையோங்கிற கவலையோ எந்த ஒரு துக்கமோ உள்ள வந்துடவே, சாவா இருந்தாலும் சரி, அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. பயப்படுவீங்களா, பயப்பட மாட்டீங்களா? ஆனா பயம் வருதா இல்லையா? ஆனா எதை அடிக்கடி நம்ம வாயில அறிக்கையிடுவோம், இது என்னைக்கு மாற போதோ தெரியலையே ஆண்டவரே. 2025 தான் அப்படி இருந்தது, 26 மாறும்னு நினைச்சேன், இப்பவும் இப்படி இருக்குதே ஆண்டவரே, இந்த வருஷத்துலயாவது ஏதாவது நல்லது பிறக்கட்டும் அப்பா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவிசுவாசத்தை அறிக்கையிடக்கூடாது. அப்ப நாவு ரொம்ப முக்கியமானது. ஆண்டவரின் வல்லமை நம்முடைய நாவிலிருந்து தான் வெளிப்படும். ஆண்டவரின் வல்லமை நாவிலிருந்து தான் வெளிப்படும். அப்ப ஆண்டவரின் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் நாம் தளர்ந்து போகாதபடி விசுவாசம் உள்ளவர்களா இருப்பதற்காக ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு தத்தம், நான் உன்னோடு இருப்பேன், நான் உனக்கு முன்பாக உன் பாதையிலே நான் நடந்து செல்வேன், பாதையை ஆயத்தப்படுத்துவேன், நான் உன்னை கலங்காதபடி உன் கரங்களை பிடித்து நான் உன்னோடு வருவேன், நீ எதற்கும் கவலைப்படக்கூடாது, கலங்கி விடக்கூடாது அப்படிங்கிறார் ஆண்டவர். தொடர்ந்து வாசிப்போம். பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து இஸ்ரவேல் அனைவர் முன்னிலையிலும் அவரிடம் கூறியது, வலிமை பெறு, துணிவு கொள், இவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டிற்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும், அதை அவர்களுக்கு உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்ய வேண்டும். ஆண்டவர் உனக்கு முன்பாக செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அஞ்சாதே, திகையாதே. அப்ப ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் இதுதான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வாறு மோசே யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தைகள், என் நாள் முடிஞ்சிடுச்சு, எனக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு, எத்தனை வயசு ஆயிடுச்சுன்னாரு, 40 வயசா? மோசையோட தாத்தாக்கு 120 வயது. 120.
எத்தனை வயசு ஆயிடுச்சா? 120. என்ன போட்டிருக்கு அந்த அதிகாரத்துல? 31வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அவர் சொன்னது, இன்று எனக்கு வயது 120. 120 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? இனி என்னால் நடமாட இயலாது. இனி என்னால் நடமாட இயலாது. மேலும் நீ யோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார். ஆண்டவர் கூறிய வார்த்தை, நீ யோர்தானை தாண்ட மாட்டே அப்படின்னு சொல்லி மோயிசனுக்கு சொன்னது அவர் நினைவில் இருந்தது. ஆக அவரால் முடியாத காரணத்தினால, வயது ஆகிய காரணத்தினால யோசுவாவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள், ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை மோயிசன் யோசுவாவுக்கு சொல்கின்றார். எங்க? இஸ்ரேல் மக்களுடைய பிரசன்னத்தில் நிக்க வச்சு யோசுவாவை பார்த்து சொல்கிறார். ஏன் யோசுவாவை பார்த்து சொன்னார்? யோசுவா சொன்னார், நானும் சிறுவனாக இருக்கிறேன், எனக்கு அனுபவம் இல்லை. மோயிசனோடு இருந்து பணி செய்திருக்கின்ற எனக்கு அவரை போல திறமைகள், ஆற்றல் எனக்கு கிடையாது என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டார். தான் நல்ல எண்ணத்தோட தாழ்த்தவில்லை, திறமை இல்லைன்னு சொல்லி அவர் தன்னையே தகுதி இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கிறார். அதற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இதை, நீ எதுக்கும் அஞ்சக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது. இதைத்தான் மீண்டுமாக யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 8, 9வது வசனங்கள் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் கொடுக்கின்ற இதே வார்த்தைகள் நம்ம அங்க பார்ப்போம். யோசுவாவை பார்த்து, நீ ஒரு தலைவன், நீதான் இனிமே இஸ்ரேல் மக்களை வழிநடத்த போகின்ற, அவர்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த பாலும் தேனும் பொழியக்கூடிய இடத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய தலைவன் மோயிசன் அல்ல, நீதான் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவை கொண்டு வழி நடத்துவதற்கு முன்பாக கொடுத்த வார்த்தைகள் இதுதான். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வசனங்களும் வார்த்தைகளும் அதுதான். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ போகின்ற இந்த பாதைக்கு முன்பாக நான் நடந்து சென்று பாதையை ஆயத்தப்படுத்துவேன். இந்த 2026வது வருடத்துல ஒவ்வொரு நாளும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த நாளை நான் ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன். அந்த பாதையில் நீங்க நடந்து செல்வாய். நீ செல்கின்ற பொழுது சோதனைகள், பிரச்சனைகள், நோய்கள் வரும். 2025 வந்தது, 2024 வந்தது, இப்போ வரும். ஆனால் எதுவும் உன்னை தொட முடியாது, எதுவும் உன்னை தொட முடியாது. காரணம், நானே அந்த பாதையை ஆயத்தப்படுத்தி செல்வேன். எந்த துன்பங்கள், சோதனைகள் வந்தாலும் சரி, அது ஒன்று உன்னை அசைக்க முடியாது. ஏனெனில் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படிங்கிறார். நான் உன்னை விட்டு ஒரு பொழுது நான் விலக மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவனாகிய ஆண்டவர் இன்று நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த 2026வது வருடம் எப்படிப்பட்ட வருடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கக்கூடியவர் யாரு? ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. இப்ப நான் யார் பண்ணணும்? நான் தான் தீர்மானிக்கணும். அப்ப நான் எப்படி வாழ வேண்டும் இந்த உலகத்துல? எப்படி கொண்ட வாழ்க்கை வாழணும்? விசுவாச கண்களை கொண்டு வாழ வேண்டும். இந்த உலகத்தரமா மாமிஷ கண்களை கொண்டு நான் பார்க்கும்போது என்ன தெரியும்? சோதனை, பிரச்சனை, கடன், பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருக்கிறது, சம்பள உயர்வு கிடையாது, அதே குடும்ப பிரச்சனைகள், போராட்டம், இதுதான் கண்ணை திறந்து இதுதான் தெரியும். ஆனா விசுவாச கண்களை திறந்து நான் வெளியில பார்க்கின்ற பொழுது என் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இதுல வெளிப்படும். அப்ப நான் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை தான் நம்பணுமே தவிர என் வீட்டை சுத்தி, என்ன சுத்தி, என் வாழ்க்கையில் நடக்கிற துன்பங்களையோ சோதனைகளையோ உற்று பார்த்து ஐயோ இப்படி இருக்குதே, எப்ப மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு பொழுதும் பார்த்து விடக்கூடாது. அப்ப நம்ம பார்க்கக்கூடிய அனைத்தையும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? மறுதலிக்க கத்துக்கணும் வாழ்க்கையில். உங்களுக்கு மறுதலிக்க தெரியலன்னா விசுவாசத்துல வளர முடியாது, விசுவாசத்தில் வளர முடியவே முடியாது. அப்ப சாத்தான் பல விதங்களில நம்ம அதிகமா ஜெபிக்க ஆண்டவருக்குள்ள வளர நீங்க உபவாசம் இருந்து உங்களுடைய திட்டங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இதை செய்யும் என்று சொல்லி காத்திருக்கின்ற பொழுது சாத்தான் என்ன பண்ணுவான்? உங்களை சுத்தி இருக்கின்ற பிரச்சனைகளை உங்களை தூண்டி விட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். பாரு, நீ ஜெபிக்க பிரச்சனையா ஆயிட்டு இருக்கு, வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனையாகுது. ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில நபர்கள் சொல்லுவாங்க, ஃபாதர் நான் இப்பதான் கஷ்டப்பட்டு பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன், என்னைக்கு வாசிக்க ஆரம்பிச்சேன் அன்னையில இருந்து ஒரே பிரச்சனை. அதனால கொஞ்சம் முடிவு பண்ணேன், ஒரு 10 நாள் நம்ம பைபிள் வாசிக்காம இருந்து பார்க்கலாம், பிரச்சனை இருக்குதா இல்லையா. அப்படி நடந்தது ஃபாதர், 10 நாள் ஒரு பிரச்சனையும் வரல. அப்பதான் தெரிஞ்சது பைபிள் வாசாதான் பிரச்சனையே அப்படின்னு. அதனால அப்படியே நிறுத்தி வச்சுட்டாரு, பைபிள் வாசிக்கிறதை நிறுத்திட்டாங்க. அது மாதிரி ஜெபிக்கிறது, ஜெபமால பண்ணும்போது எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது, அது பண்ணும்போதுதான் தூக்கம் வருது. அது பண்ணலைன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் நான் பாட்டு முழிச்சிருப்பேன் பாருங்க, ஒண்ணுமே ஆகாது. ஜெபமால பண்ணும்போது அங்கேயும் மயங்கி விழுந்துடுறேன். அதனால ஜெபமால பண்றதை நிறுத்திட்டேன். பெர்மனண்டா இருக்கட்டும்னு சொல்லி கழுத்துல தொங்க விட்டுட்டேன். இனிமே தொற்றக்கூடாது, தொங்கட்டும் அங்கேயே அப்படின்னு சொல்லி. அதனால ஜெபமால கழுத்துல தொங்குற மனிதர்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க, அதை எடுத்து அதிகமா ஜெபிக்க மாட்டாங்க, அது தொங்கிக்கிட்டே தான் இருக்கும். கழுத்துல போட்ட மாதிரி இந்த சிலைகள் வச்சிருக்கிறாங்களா ரோட்ல,
பூமாலை போட்டிருப்பாங்க, அடுத்த வருஷம் வந்து தான் காஞ்சி போன பூமாலை எடுப்பாங்க. அதே மாதிரி அநேக மக்களுடைய வாழ்க்கையில ஜெபமாலை அங்கங்க தொங்கிட்டு இருக்கு, ஆடிக்கிட்டு இருக்குது, பயன்படுத்தாம இருக்கு. அதுக்காக ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. விசுவாசத்தினா நம்ம அறிக்கையிட வேண்டும். எது வேணுமோ அதை அறிக்கையிடணும். அறிக்கையிடவில்லை என்றால் உங்கள் மனசுல என்ன தங்கி இருக்குதோ அது அப்படி நடக்கும். உங்க மனசுல என்ன இருக்குதோ அப்படி நடக்கும். வெளியில போறீங்க, போனோடனே என்னமா எப்படி இருக்கீங்க கேக்குறாங்க, என்ன பண்றது, சுகர் வந்தா இப்படிதானே இருக்கணும். சத்துருவின் பிள்ளைகள், லூசிபரின் கூட்டங்கள், வாயிலிருந்து வர்றதெல்லாம் இதான் வரும். என்ன பண்ண, எல்லா குடும்பமும் அப்படிதான் இருக்கு, யாருதான் மாறி இருக்கு, நம்ம வாழ்க்கை எங்க மாறும்? அப்ப நம்ம உள்ள இருந்து எதை ஜெபிச்சுட்டு போனோமோ, எதுக்காக உபவாசம் பண்ணமோ, எதுக்காக நற்கருணை பார்த்து நம்ம ஆராதனைக்கு வந்தோமோ, எல்லாம் இந்த வாசல் விட்டு தாண்டி போகும்போதே வீணா போயிடுது. அப்ப எங்க இருந்து சாத்தான் செயல்படுகிறான்? நம்ம நாட்டுல இருந்து அவன் செயல்படுறான். நம்ம தான் அறிக்கையிடுறோம், இது எங்க நடக்க போகுது. அப்ப சாத்தான் எங்க உட்கார்ந்துருக்க, என் நாட்களையும் உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப ஆண்டவருக்கு நம்ம உடம்பின் ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே அப்படி ரத்தத்தை நான் கழுவுகிறேன், என் மனசுல அப்படிப்பட்ட சந்தேகமான எண்ணங்கள் வந்துடக்கூடாது, என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்க வாக்கு தத்துவம் நிறைவேற போகுதுன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். இது எனக்கு நடக்குது. எனக்கு எந்த ஒரு வசதி இல்லைனாலும் சரி, ஒரு அம்மா வந்து சாட்சி கொடுத்தாங்க, 5 பைசா கையில கிடையாது ஃபாதர், எங்களுக்கு இடமும் கிடையாது, நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம், 1 வருஷம் தான் ஆகுது, நினைச்சு கூட பார்க்கல, ஒரு இடத்த வாங்கினோம், வீட்டையே கட்டி முடிச்சிட்டோம். இது எப்படி நடந்தது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படி நடந்தது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நாங்க போன இடம்லாம் எங்களுக்காகவே ரெடியா காத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. போய் இடத்த கேட்டோம், உடனே கொடுத்தாங்க, வாங்கினோம், போட்டோம், பட்டாவை போட்டோம், அதுக்காக லோன் போட்டோம், லோன் போட்ட உடனே லோன் உடனே வந்துடுச்சு. 1 வருஷத்துக்குள்ள சொந்த வீட்டுக்குள்ள உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இது தேவனுடைய கிருபை இல்லாமல் எங்களுடைய முயற்சி அல்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த சாட்சி கொடுத்தாங்க. கடவுளால் கூடாத ஒன்றுமில்லை. ஆனா நம்ம மனித கண்களை கொண்டு உடம்புக்குள்ள இருக்கிறதையும் வெளியில நடக்கிறதையும் பிரச்சனையும் சோதனையும் சாத்தானை மட்டுமே கண்களை கொண்டு பார்த்து சாத்தான் செய்கிற செயல்களை மட்டுமே நாம் அறிக்கையிட்டால் வாழ்க்கையில ஆண்டவரின் விசுவாசத்தின் வல்லமை நமக்குள்ள இருந்து வெளிப்படுவது தடையாகிவிடும். ஒரு சகோதரி ஜெபிப்பதற்காக வந்தார்கள். அவங்க மருத்துவராக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க, டாக்டரா இருக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. வாலிப வயதிலே அவர்கள் பிராக்டிஸ் பண்ணும் போதிலிருந்து அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது. சாத்தானுடைய சோதனை அவர்களுக்கு ஏற்பட்டது. அவர்களோடு இருக்கக்கூடியவர்களே அவர்களுக்கு எதிராக பில்லி சூனியங்கள் ஏவுதல்கள் செஞ்சிருந்தாங்க. அதனால அவங்க படிக்கிற பொழுது இருந்த பிரச்சனை, அதை விட்டு முடிச்சு வந்து வெளியில வேலை கிடைப்பதனால தேடி வந்த பொழுது அங்கேயும் பிரச்சனை இருந்தது. ஆக அதை படிச்சு முடிச்சு வேலையை தேடினதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகி ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிப்பாங்க. அந்த அம்மா வந்து சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் நான் எப்பொழுதெல்லாம் இரவு வருகிறதோ நான் வேதனையில துடிப்பேன், இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ, நாளைக்கு நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு சொல்லி பயத்தோட இருந்தேன். என்னால யார்கிட்டையும் போய் அதிகமா அதை குறித்து ஷேர் பண்ணவும் முடியல. சொன்னா நான் ஒரு பைத்தியன் மத்தவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி யார்ட்டுமே அவங்க பகிர்ந்து கொள்ளாம இருந்தார்கள். ஆக ஜெபத்துக்கு வந்திருந்த அந்த சகோதரி சொன்னது காரியங்கள் இதுதான். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் நான் படுக்கின்ற பொழுது எனக்கு தூக்கமே வராது. நான் படுக்கையில போய் படுத்த பின்பாக என் பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கும், யாரோ தொடுற மாதிரியே இருக்கும். என் மார்பு தொடுவாங்க, என் காலை தொடுவாங்க, என் தலையை தொடுவாங்க. திடீர்னு எனக்கு நான் திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எந்த ஒரு ஆளுமே என் ரூமுக்குள்ள கிடையாது. நான் தனிமையா இருந்து தங்கி இருந்து பிஜில இருந்து நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவம் நரக வேதனை. இது மட்டுமல்ல, காலையில் நான் எந்திரிக்கின்ற பொழுது என்னோட யாரோ உடலுறவு பண்ணியிருக்கிறாங்கிற அளவுக்கு கொடூரமான வலி என்னுடைய உடம்புல இருக்கும். அடி வயிறு என்னால தாங்க முடியாது, என்னால எந்திரிச்சு நடக்க முடியாது. அந்த அளவுக்கு யாரோ நடு ராத்திரியில உடலுறவு என்னை பயங்கரமா பண்ணி சித்திரவதை பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போன மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே அவ்வளவு வேதனையில் இருப்பேன். என்னால எழுந்து சென்று ஒரு டீ கூட என்னால போட முடியாது. அந்த வேதனை யார்ட்டையும் போய் சொல்லவும் முடியாது. அப்படி சொன்னா யாரும் புரிஞ்சுக்கவும் இல்லை. ஆரம்பத்துல சொல்லி பார்த்தேன், அதனால நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி துக்கத்தோடு கண்ணீரோடு சொன்னாங்க. ஒரு அருட்தந்தையின் மூலமாக ஜெபத்துக்கு வந்திருந்தார் அந்த சகோதரி. ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது 3-4 தடவை கீழே விட ஆரம்பிச்சாங்க. அவங்க உடம்புல ஒரு ஆவி இருந்தது. அந்த ஆவி சோர்வின் ஆவி. அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் அவங்களால என்னத்தை தான் சாப்பிட்டாலும் சரி உடம்புல ஸ்ட்ரென்த்தே இருக்காது. குச்சி மாதிரி அப்படிதான் இருப்பாங்க. சாப்பிட்ட சாப்பாடு எங்க போகுது நீங்க கண்டே பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட வேதனையில 3 வருஷம் அவங்க வாழ்ந்திருந்தார்கள். ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு நாள் வந்தாங்க, ஜெபித்தோம். அவர்கள் உடம்புல இருந்த சோர்வின் ஆவி அவர்களை விட்டு வெளியேற ஆரம்பிச்சு.
அப்புறம் தான் அவங்களால எந்திரிச்சு நிக்க முடிஞ்சது, நடக்கவும் முடிஞ்சது. இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் நடந்தவொன்னு உட்காரணும் ஒரு இடத்துல போய், அவங்களால திரும்ப எதுவும் பண்ண முடியாது. எந்த சாப்பிட்டாலும் சாரி, புரோட்டீனோ கலோரிஸ் எதை எடுத்து நியூட்ரிஷியஸ் ஃபுட் எதை சாப்பிட்டாலும் ஒரு சக்தி உடம்புல கிடையாது. அப்பப்போ இடையில போய் அங்கங்க ஆஸ்பத்திரியில போய் படுத்திருந்து ஐவி ஏத்திக்கிறது உடம்புல, அப்படியே அது குளுக்கோஸ் ஏத்தின உடம்புல சக்தி வரும்னு சொல்லி. ஆக அந்த இருந்த பலவீனத்தை யாராலும் கண்டுபிடிக்கவும் முடியல. மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாமே நார்மலா இருந்தது. அந்த சூழ்நிலையில் இருந்த சகோதரி கண்ணீரோடு அழுது கொண்டு ஜெபத்துக்கு வந்தார்கள். அந்த அசுத்த ஆவி அவர்களை விட்டு வெளியேற ஆரம்பிச்சது. திருமணத்துக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, வீட்டுல எதுவுமே நடக்கவில்லை. பல வருடங்கள் கடந்து சென்றது. வீட்டுல அவங்களதான் அதுதான் அந்த பெண்ணு மட்டும்தான் மிகப்பெரிய பிரச்சனையாக எல்லாரும் அதை பார்த்து தீர்ப்பிட்டார்கள். கடைசி ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் வெளியில கொண்டு வந்தார். உள்ள இருந்து சோர்வின் ஆவி வெளியே போச்சு. அவங்களோடு உடலுறவு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆவி, ஆண் என்கிற ஒரு ஆவி அந்த சரீரத்திலிருந்து வெளியேற ஆரம்பிச்சது. அது சரீரத்துல அப்பப்ப வந்துட்டு போகும். தனிமையா இருக்கும்போது அவங்களோடு வந்து தங்கி இருக்கும், அவங்களோட உடலுறவு வைக்கும், அவங்கள பயங்கரமா பலாத்காரம் பண்ணும், அவங்கள தூங்க விடாத ஒரு கெட்ட ஒரு நாத்தத்தை அவங்க படுக்க இருக்கிற இடத்துல அங்க கொண்டு வரும். தாங்க முடியாத ஒரு வேதனை. அதனால ஒவ்வொரு இரவும் கொடூரமான ஒரு அனுபவத்தை சந்தித்த அந்த பெண் அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, இப்பதான் ஃபாதர் எனக்கு விடுதலையே கிடைச்சிருக்கு, இப்பதான் விடுதலை கிடைச்சிருக்கு. இப்ப எந்த சிகரெட் ஸ்மெல்லும் என் ரூமுக்குள்ள வர்றதில்லை, இப்ப யாரும் என்ன தொட மாட்டாங்க, ஆண்டவருக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். குடும்பத்திலையும் ஆசீர்வாதம் கடந்து வந்தது. எதிர்பார்க்காத விதத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஒரு நல்ல துணை அவர்கள் வாழ்க்கையில கொடுத்தார். திருமணம் செஞ்சாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனைகள் தொடர்ந்தது. தனிமையா இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. குடும்பத்தில் இருக்கவங்க மூலமா பிரச்சனை வந்தது. அந்த சகோதரி, ஒரு இந்து சகோதரி செய்த காரியம் அதுதான். முடிவு எடுத்தார்கள், ஃபாதர் நான் ஃபாஸ்டிங் இருக்கணும், எனக்கு சொல்லி கொடுங்க எப்படி ஜெபிக்கணும். ஒரு டாக்டர், மெடிக்கல் டாக்டர், 40 நாட்கள் விடாப்படியா உபவாசம் இருக்க ஆரம்பித்தார்கள். 15 நாட்கள் கூட முடியல. வேண்டாம் விவாகரத்து பண்ண போறேன்னு சொன்ன கணவர் தேடி வந்து அவனை தூக்கிட்டு போய் என் கூட தான் இருக்குன்னு சொல்லி வீட்டுல உட்கார வச்சு இன்னைக்கு சேர்ந்து 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. போகிறதுக்கு முன்பாக அந்த சகோதரி சொன்ன காரியம் இதுதான். நம்ம குடும்பம் எல்லாமே ஹிந்து ட்ரெடிஷன், எல்லாருமே கும்பிடாத நாளே கிடையாது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வீட்டுக்கு வந்தாலும் நான் உபவாசம் இருப்பேன், இது ஓகே என்று சொன்னால் நான் உங்களோட வர தயார் என்று சொல்லி கணவன் ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால் தொடர்ந்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஆண்டவரோடு இணைந்திருந்த அந்த சகோதரி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இன்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் கணவன் மனைவி சேர்ந்து ஆண்டவரின் சித்தத்தின்படியாய் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு காத்துட்டு இருக்கிறாங்க. கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய கண்கள் திறந்தால்தான் நமக்கு வந்தது நோய் இல்லை, இது சத்துரு என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். எவ்வளவு மருத்துவமனைக்கு சென்று ஒரு குணமும் அவர்கள் வாழ்வில் ஆகவில்லை. அவர்களே ஒரு டாக்டர் தான், ஆனா ஒண்ணும் நடக்கல. என்றைக்கு ஆண்டவரை தெரிந்து கொண்டு அவரை தேடி வந்தார்களோ அவள் வாழ்வில் இழந்து போன ஆசீர்வாதத்தை அனைத்தையும் ஆண்டவர் சேர்த்து கொடுத்தார். இன்று பைபிள் இல்லாத நாளே அவங்க வாழ்க்கையில கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் போவதற்கு முன்பாக இறைவார்த்தையை வாசிவிட்டு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை நான் தியானிக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிடுகின்ற ஒரு இந்து டாக்டர். அவங்க மனம் மாறல, கிறிஸ்துவர்களை மாறவில்லை, கிறிஸ்துவத்துக்கு வரவில்லை, இன்னும் இந்துவா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எடுத்த முடிவு, நான் ஆண்டவரை அனுபவித்து விட்டேன், அவரை விட்டு விலக மாட்டேன், அவர் மூலியமா மட்டும்தான் எனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி ஆணித்தரமாக பப்ளிக்க சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சகோதரி இன்னைக்கு எழுந்து நிற்கிறார்கள். காரணம், விசுவாச கண்களை கொண்டு அவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் வாழ்வில் இருந்த எல்லா விதமான தடைகளும், அவர்கள் வாழ்வில் இருந்த சாத்தானின் சோதனைகள், சொல்ல முடியாத சரீரத்துல வந்த வேதனை, நோய் அனைத்திலிருந்து ஆண்டவர் வெளியில கொண்டு வந்தார். உண்மையான ஒரு நல்ல அன்புள்ள ஒரு கணவனை கொடுத்தார். இன்று அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். உங்க வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் வேணுமா? இன்று அந்த நாள், இது ஆசீர்வாதத்தின் நாள். வாயினால் நாம் ஆசீர்வாதத்தை, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். விசுவாச பிரமாணம் சொல்லிவிட்டு நாம் போய்விட்டால் பத்தாது. என் தேவன் இந்த வருஷத்துல எனக்கு இதை செய்ய போகிறார், என் தேவன் இதை செஞ்சிட்டார், அதற்காக நன்றி என்று சொல்லி அந்த நேரத்திலேயே ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். நன்றி கூற வேண்டும். விடாமுயற்சியோடு நான் ஆண்டவரை ஸ்துதிக்க வேண்டும். அதிகாலையில் அவரை ஸ்துதிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. உங்களுக்கு தெரிந்த பாடலோ அல்ல பாடல் தெரியல, கிறிஸ்துவ பாடலை மொபைல்ல போட்டுட்டு அதோடு சேர்ந்து நீங்க பாட ஆரம்பிங்க, ஸ்துதிக்க ஆரம்பிங்க, கையை தட்டுங்க, வீட்டுல ஜெபிங்க. உங்க குழந்தைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். அந்த குழந்தை 3 வயசு இருக்கும் பொழுதே அது ஜெபத்துக்கு வர வேண்டும். பல இடங்களை நான் போகின்ற பொழுது ஆண்டவர் செய்த காரியம் அதுதான். சின்ன குழந்தைங்க ஜெபத்துக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட அநேக குடும்பங்கள் நான் பார்த்ததுதான். அந்த குழந்தைங்க என்ன பார்த்தவொன்னு என்ன பண்ண தெரியுமா,
அதுக்கு 2 வயசு 3 வயசு ஆகும். உடனே கையை தூக்கி அம்மா தலையில, அவங்க அப்பா தலையில, எல்லார் தலையில, ஏன் தலையில வச்சு நிறைய குழந்தைகள் எனவே ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. பேசக்கூட தெரியாது, கை மேல வந்துடுச்சு. காரணம், ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்ட குழந்தை அது மற்றவங்களை ஆசீர்வதிக்கும்படியா மாறிடுச்சு. இன்னொரு வீட்டுல அந்த குழந்தை இப்பவே பூச வைக்கிறதுக்கு இப்பவே ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்பதான் 3 வயசு ஆகும் போது அவ்வளவு ஆர்வமா ஓடிட்டு இருக்கு. அது எல்லாம் மனப்பாடமா சொல்லிட்டு இருக்கு. திருப்பள்ளியில சொல்றது எல்லாம் அதுக்கு தெரியுது. அப்ப பாருங்க, அந்த நம்ம தாயானவள் கருவில் இருக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு அது தன்னுடைய ரத்தத்தை உணவாக கொடுக்கின்ற பொழுது ஆண்டோடைய வார்த்தை கொடுத்து கொடுத்து வளர்க்கிறாங்க. அந்த வயிற்றுக்குள்ளேயே அந்த குழந்தை வளருது. ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்க்குது. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் அந்த ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பினால், எப்படி நம்ம வாழ்க்கையில குழந்தைகளுக்கு டியூஷன் வைக்கிறோம், பெஸ்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறோம், நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை வாங்கி கொடுக்கிறோம், அதை காட்டிலும் மேலானது அந்த சரீரம் அழிந்து போகாமல் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக பிற்காலத்தில் இருக்க வேண்டுமானால் இயேசுவை அறிமுகப்படுத்துங்கள், அவரிடம் அழைத்து வாருங்கள். அந்த சிறு வயதிலேயே பேசுவதற்கு முன்பாகவே இயேசுவை அந்த குழந்தை தெரிஞ்சுக்கிச்சுன்னா வாலிப வயசுல நரகத்துல போய் கிடந்தாலும் இயேசுங்கிற பேரை அதை சொல்லிட்டு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சிறு வயதில் நம்ம குழந்தைகளுக்கு எதை கொடுக்கணும் அங்க தவறி விட்டால் வாலிப நாட்கள்ல கண்ணீரோடும் வேதனையோடும் பெற்றோர்கள் காத்திருக்கக்கூடியதா அந்த குழந்தைகள் பண்ணிடுவாங்க. ஆக நம்ம வாழ்க்கையில தவறக்கூடாது. பெற்றோர்களே, பெரியவர்களே, குறிப்பாக தாய்மார்கள், தந்தையர்கள் மற்றும் பேர குழந்தைகளை பாதுகாத்து ஊட்டி வளர்க்கிற பாட்டி தாத்தாக்களே, நீங்கள் இந்த உலகத்துக்கு உங்க குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கிற சொத்து நீங்க கொடுக்கக்கூடிய விசுவாச வாழ்க்கை. இன்றைக்கு நான் உங்க முன்னாடி நிக்கிறேன்னா சிறு வயதில் நான் செஞ்ச ஜெபங்கள், வெறும் ஜெபங்கள் மட்டுமல்ல, எப்படிலாம் ஆண்டவர் செயல்பட்டார்னு சொல்லி என் வாழ்க்கையில அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை கேட்டு 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 ஆண்டவர் இப்படிலாம் பண்றாரா கேட்டுதான் இன்றைக்கு விசுவாசத்துல நான் வளர்ந்து நிற்க முடியுது. தாய் கொடுத்த உணவு இன்றைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க என் மூலமாக. உங்கள் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் வேண்டுமையானால் இந்த வருடம் மட்டுமல்ல, வரக்கூடிய நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற வேண்டுமையானால் நம்ம நாக்குல இருக்கிற அந்த வல்லமை, விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விசுவாசத்தின் மூலமா இறை வார்த்தையை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவோம், நம் குழந்தைகளுக்கு சொல்வோம். வாக்கு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தை இந்த வருடம் தேவன் நமக்காய் கொடுத்த வசனம் நிறைவேறி விட்டது என்று சொல்லி, நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அப்புறம் பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவரா இல்லையா என்று சொல்லி நீங்களே ஒவ்வொருவரும் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் அறிக்கையிடுவீர்கள், சாட்சியாய் மாறுவீர்கள்.